சம்மருக்கு நல்ல அழகான காட்டன் சாரீஸ் வந்து பார்த்துட்ருப்போம். அதே மாரி வந்து நல்ல அழகான ஒரு பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய சல்வார் கலெக்ஷன்ஸ். ஏன்னா ஆஃபீஸ் வேர்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாரி வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, இப்போ பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாத்துக்குமே ஒரு டெய்லி வேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காட்டன் சல்வார்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சர்ச் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வெட்டிங் சீசன் போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் நான் வந்து நேற்று வந்து ஷூட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் எங்கே பாரு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெட்டிங் சீசன் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால. ஸோ அன்றைக்கி எடுத்த ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இது. இது ஃபுல்லாகவே நிறைய நியூ கலெக்ஷன் ஆஃப் காட்டன் சாரீஸு, நிறைய வெட்டிங் சாரீஸு, செமி சில்க் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அந்த டி நகரில் ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது புதுசாக நிறைய வந்து ஹிப்பிள்ஸு, பேங்கிள்ஸ் கலெக்ஷன் கூட வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சூஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வீட்டில் வந்து டெய்லி வேர் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அப்படின்னா கலெக்ஷன் பார்க்கலாம். அண்ட் நான் எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாலும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும். ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அண்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா? எஸ், அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பேங்கிள் வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நான். சம்மருக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து நிறைய காட்டனில் வரக்கூடிய சாரீஸ், அதே மாதிரி காட்டனில் வரக்கூடிய சல்வார் கலெக்ஷன்ஸ் தான் பார்ப்போம். பட் அது இல்லாமல் ஒரு வெளியில் போகும்போதும் சரி, ஒரு ஆஃபீஸ் வேர்க்கும் சரி, கம்ஃபர்டபுளாக இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ கிளிப்பிங் நான் வந்து காமிச்சிருந்தேன் சேர்த்து. அது மாதிரி இந்த பேங்கிள் கூட, இந்த பேங்கிளும் சரி, இந்த சல்வாரும் ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் ஒரு ஒன் மந்த்தாக இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த பேங்கிள்ஸ் கிட்டத்தட்ட 6 months ஆச்சு. சூப்பராக இருந்தது. நான் கையில் வியர் பண்ணியிருந்த பேங்கிள். அண்ட் அதே மாதிரி அதே பிராண்டில் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மல்டி கலர் பேங்கிள். நான் உங்களுக்கு கையில் வியர் பண்ணியிருக்கிறதும் காட்டுறேன். அதே மாதிரி இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி. நிறைய சாரீஸ்க்கெலாம் நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக போடலாம். சாரீஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் சல்வாருக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வியர் பண்ணிக்கிறதோட ஒரு சல்வாருக்கு தான் பேர் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி க்ரீன் அண்டு ரெட் கலரில் இந்த பேங்கிள். இது வந்து ஒரு மாதிரி குந்தன் ஸ்டோன் மாதிரி வந்திருக்கும். ஒரு குந்தன் ஸ்டோன், ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பேங்கிளில். ஒரு மாதிரி கிளாஸ் பேங்கிள் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு ரப்பர் பேங்கிளில் அதுக்கு மேலே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில்க் த்ரெட் பேங்கிளில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சல்வார் அவுட்ஃபிட்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வியர் பண்ணிக்கிற சல்வாரோட லிங்க் வேணும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக, பார்க்குறதுக்கும் நல்ல ஸ்டைலிஷாக, நல்ல ஒரு அழகான கலரு. இப்போ நான் வந்து அன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக வந்து வெளியில் போயிருந்தேன் ஷூட் எடுக்கிறதுக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கதவு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிள் வந்து ஒரு சூப்பர் க்யூட். இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி மல்டி கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போது ரெகுலராக வந்து ஒரு க்ரீனு, ரெட்டு, அது மாதிரி சிங்கிள் டபுள் கலர் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டைம் மல்டி கலர் பார்த்தேன். ஸோ அதனால் இது வாங்கினேன். இது ஆல்ரெடி 6 months யூஸ் பண்ண பேங்கிள். ரைட் ஹேண்டில் இருக்கிறது, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது இப்போ வாங்கினது. ஸோ நல்லா இருந்தது. அதில் எதுவுமே விடலை. நான் கூட ஃபஸ்ட்டு வாங்கும்போதில் அது விழுந்துருமோ அப்படின்னு நினச்சேன். பட் நிறையா வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேங்கில் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்படியே ஒரு லுக்கே மாறிடும் பாருங்களேன். இதோடு இந்த பேங்கிள் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லுக்கு. நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். கையும் பார்க்குறதுக்கு அந்த பேங்கிள்ஸோட ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். அதுலேயே கம்ப்ளீட்டாக ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டாப் பார்க்கலாமா? இந்த டாப் வந்து ஐ திங்க் ஒரு 200 or 250 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக காட்டன். ஒரு சம்மருக்கு நம்ம வந்து நல்ல ஒரு காட்டனில் வந்து டாப்ஸ் பார்க்கணும். இப்போ வீட்டில் இருக்கிறோம், டெய்லி வேர் பண்ணுறதுக்கு. இப்போ நைட்டிஸ்லாம் வந்து வேண்டாம். மார்னிங் சரி, எல்லா நேரத்துலையுமே ஒரு டாப் மாதிரி பார்க்குறீங்க. அதுலேயும் இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப் கிடையாது. இது வந்து ஒரு 3/4 டாப். கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோரல் பிரிண்டில் நல்லா பியோர் காட்டனில் வருது. இது நல்ல சாஃப்டான காட்டன் தான். இது பாலி காட்டன் மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான காட்டன். ஒரு 3/4 மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். நான் வந்து இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்கர்ட் வந்து நான் பேரப் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து எனி பாட்டம், எனி சுடி பாட்டம், ஒரு பலாசோ பாட்டம், இதை வேணும் நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கர்ட் ஒன்று பேரப் பண்ணிக்கிறேன். நான் அதுவும் காட்டுறேன். டாப்பும் சரி, உங்களுக்கு ஸ்கர்ட்டும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்ச் தான். ஆக்சுவலி இந்த ஸ்கர்ட் வந்து ஒரு சாட்டன் மெட்டீரியல் அண்டு டாப் வந்து காட்டன் மெட்டீரியல், கம்ப்ளீட் ஃப்ளோரல் பிரிண்ட்டு. இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளெயினாக வராது, மல்டி கலரில் அப்படியே இந்த ப்ளீட்டட் ஸ்டைல் சொல்லுவாங்கள்ல, கம்ப்ளீட்டாக ப்ளீட் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த ஸ்கர்ட்டு. ரொம்ப பஃபி லுக்லாம் இருக்காது, ஸ்லிம் லுக் தான் உங்களுக்கு காட்டும். டிரான்ஸ்பரன்சி மெயினாக கிடையாது. ஸோ நீங்கள் இதை எனி ஒரு ஷார்ட் லெக்கின் அந்த மாதிரி இதை கூட பேரப் பண்ணிக்கலாம் நீங்கள். பர்டிகுலராக இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி ஒன்றும் இல்லை. அண்டு சம்மருக்கு வந்து காட்டன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாட்டன் கூட நம்மளுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இருக்கும்னு சொல்லிட்டு இது நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் எல்லா டைம்லேயுமே வந்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னா இது வந்து உண்மையாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வியர் சொல்லலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நைட்டிஸ் இப்போ நிறைய வந்து கோட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துருக்கு இல்லையா. ஸோ அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நீங்கள் இது கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி பட்ஜெட்குள்ளே வரும், ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்கர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் இது வந்து ஒரு சுடி பாட்டம் தான். ஆக்சுவலாக ஒரு ரா சில்க் ஃபேப்ரிக்கில் ஒரு சுடி பாட்டம் தான் இது. அது கூட சும்மா வந்து நான் பேர் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது, டீசெண்டாக நீட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு அது பெருசாக வந்து கூட ஒன்றும் தெரியவே இல்லை. அண்ட் மெயினாக இந்த டாப்க்கு லைனிங் கிடையாது, பட் ஈவன் தோ அது லைனிங் இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நல்லாவே இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிற டாப், வியர் பண்ணிக்கிற டாப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இன்னொரு கலம்கரி டாப்பு தான். இது வந்து பிஃபோர் ஒரு டாப் காமிச்சில 3/4, அதோட இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பட் நல்லா இருந்தது 3/4 ஹேண்டோட. அண்ட் இந்த டாப் வந்து நான் அகெயின் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட்காக. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு இதே டாப் வந்து ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இது காட்டனில் ப்ளீட்டட் ஸ்டைலில் ஒரு ஸ்லீவோட சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபேப்ரிக் நல்லா இருந்தது. இதுவுமே உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் பார்த்திங்கன்னா இது 299 அந்த ரேஞ்ச் தான் வரும். இது வந்து நான் வந்து எம் சைஸ் வாங்கியிருக்கேன் இந்த பேட்டர்னு. அண்டு செக்டு பேட்டர்ன்லாம் வந்திருக்கும், சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி டாப்பும் நம்ம ஸ்கர்ட்டுக்கு பேர பண்ணிக்கலாம் அண்டு பாட்டமுக்கு பேர பண்ணிக்கலாம். பட் லென்த் இவ்வளோ தான் உங்களுக்கு வரும், அது கொஞ்சம் ஷார்ட்டாக வரும் உங்களுக்கு இந்த லென்த்து. இப்போ நான் வியர் பண்ணிக்கிற டாப் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு டாப் ஒன்று காமிச்சில 3/4 பிங்க் கலரில், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பட் நீட்டாக இருந்தது. இதுவுமே டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு டாப்பு. மெயினாக சம்மருக்கு நல்ல ஒரு பட்ஜெட்குள்ளே சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் இது. நல்ல நீட்டான லுக் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஷார்ட் ஸ்லீவோ லாங் லென்த்தோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு அழகான 3/4 லென்த்தோட நல்ல டீசெண்டான ஒரு நெக் டைப்போட உங்களுக்கு இந்த டாப்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட நீங்கள் வந்து இல்லை எனக்கு பேண்ட்டு வேண்டாம், லைக் ஒரு ஸ்கர்ட்டோட நம்ம பேரப் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஷோ யூ ஒன் மோர் ஸ்கர்ட்டு, அதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி சம்மருக்கு ட்ரை பண்ணுறது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பட்ஜெட்குள்ளே உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு இந்த டாப்போட க்ளோஸர் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இதுவுமே ஆக்சுவலாக கலம்கரி பிரிண்ட் தான். அதே அகெயின் வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான். ஸோ லென்த்துமே நல்லாயிருக்கும். ஈவன் வந்து இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப் வந்து இன்னும் கூட அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. நான் வந்து சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் வந்து டாப்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கர்ட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹிப் சைஸ் கூட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்கர்ட்டும் கிடையாது, ஷார்ட் ஸ்கர்ட்டும் கிடையாது, ஒரு மாதிரி 3/4 மாதிரி வரும். இதுவும் ப்ளீட்டட் ஸ்டைல் தான். இந்த கலர் வந்து ஆக்சுவலாக சூப்பர் கலர் அண்ட் நல்ல டாப் ரேட்டட் ப்ராடக்ட்டு. இதுலேயும் டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரியே நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஹால் வீடியோவில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் எதர் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பியூட்டி ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து எனி ஃபேப்ரிக், இல்லைனா எனி ட்ரெஸ்ஸஸ் ஆர் எனி ப்ளவுஸஸ் ஆர் எனி சாரீஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் நீங்கள் ட்ரை பண்ண நினைக்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் ஹால் வீடியோஸில் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த கலெக்ஷன் ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சல்வார் பிராண்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.